கங்கை கரையிலே கங்கையிலே பல அமானுஷமான விஷயங்கள் உள்ளதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கங்கை கரை முழுசுமே பல முனிவர்கள் இருந்தார்கள், பல சித்தர்கள் இருந்தார்கள். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பொதிகை மலையில பல சித்தர்கள் இருந்தார்களோ அது மாதிரி நிறைய பேர் இருந்தார்கள் நம்ம படிக்கிறோம். ஸோ அதை பத்தி முழுசு பேசினா இந்த ஒரு கேள்வி பத்தி நிறைய பேசிட்டு போறோம். ஆனா அது இல்லாம நான் ஒரே ஒரு சின்ன ஒரு சமாச்சாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். கான்பூர்ல ஒரு கோவில் இருக்கு. எப்படி ஒரு ஜெகநாதர் கோவில் ரொம்ப ஃபேமஸோ அது மாதிரி கான்பூர்ல வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பனிகா அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்துல வந்து ஒரு ஜெகநாதர் கோவில் இருக்கு. அந்த ஜெகநாதர் கோவில் வந்து ரொம்ப விசேஷமான கோவில். நீங்க வந்து இதெல்லாம் கங்கை சமவெளியில பார்க்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம் நீங்க லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அதுல இந்த ஜெகநாதர் கோவிலும் முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கிறது. சரி, இந்த ஜெகநாதர் கோவில என்ன விசேஷங்கள் இருக்கும் என்று பார்த்தேன். இதெல்லாம் அங்க வந்து சிற்பங்கள் இருக்கிறது. என்ன மாதிரியான அந்த இறைவன் எப்படி கிட்டத்தட்ட ரெண்டுமே அந்த ஜெகநாதர் கோவிலும் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை பார்க்கும்பொழுது. ஆனால் என் கண்ணில் பட்டது என்னன்னு கேட்டா, நாம வந்து வானிலை ஆய்வுகளை பத்தி நம்ம பேசுறோம். இன்னைக்கு வந்து மழை பெய்யும், இன்னைக்கு வந்து ஒரு 9 மணிலிருந்து 11 மணி முடிய மழை இருக்கும். நம்ம ரமணன் சாரும் ஆய்வு சொல்கிறார் தனிப்பட்ட முறையில். இப்போ அரசாங்கமும் ஆய்வுகளை சொல்கிறது. மெட்ராஸ் வெதர்மேன் அவரும், தமிழ்நாடு வெதர்மேன் அவரும் ஆய்வுகளை கொடுக்கிறார். இன்னைக்கு வந்து நிறைய நம்மள்கிட்ட கருவிகள் இருக்கிறது. அந்த கருவிகளை வைத்துக் கொண்டு நாம் இந்த நேரத்துல மழை பெய்யும், இந்த நேரத்துல மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும், இதையெல்லாம் நாம வந்து சொல்றோம். இது வந்து அறிவியல் ரீதியான ஒரு கணிப்பு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு கோவில், அதுவும் குறிப்பாக ஒரு நிலைப்படி பக்கத்தில் அந்த ஊர் கிராமவாசிகள் எப்பொழுதெல்லாம் அந்த இடத்தில் தண்ணீரினுடைய சொட்டைகள் பார்க்கிறார்களோ, கசிவு, தண்ணீரினுடைய கசிவை, அப்போதெல்லாம் கோடைக்காலமாக கூட இருக்கும், தண்ணீரினுடைய கசிவு எப்போ அவங்களுக்கு தெரிகிறதோ அதை பார்த்து விட்டு சொல்லி விடுவார்கள், இன்னும் 2 மணி நேரத்துல மழை வரும், 3 மணி நேரத்துல மழை வரும், 4 மணி நேரத்துல மழை வரும் என்று சொல்லி விடுவார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா இன்றளவும் இதுதான் சில கோவில்களையும் சில அமானுஷமான விஷயங்களையும் நாம் நம்ப வேண்டியிருக்கிறது. நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அறிவியல் ரீதியாகத்தான் நாம் எல்லாவற்றையும் சிந்தித்து மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நாம் கண்டுபிடிக்கிறோம் என்று. ஆனால் கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கோவிலை கட்டிய சிற்பியினுடைய விஞ்ஞான தன்மையை நாம் பாராட்ட வேண்டும். அந்த கோவிலை கட்டிய ராஜாவினுடைய மிகப்பெரிய பரந்த மனப்பான்மையை நாம் பாராட்ட வேண்டும். ஏன்னா அது போன்ற அமைப்புல அந்த நிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில எப்பொழுதெல்லாம் ஈர கசிவு ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த ஊர் மக்கள் சொல்லி விடுகிறார்கள், இது ஒரு 1 மணி நேரத்துல மழை வரும், 2 மணி நேரத்துல மழை வரும் என்று சொல்லி விடுகிறார்கள். அதோடு மட்டும் இல்லை, எப்போ மழை நிற்கிறதோ அந்த கசிவும் அங்கே நின்றுவிடும். அந்த ஊர்ல எப்போ மழை நின்று விடுகிறதோ அந்த ஏரியா பக்கத்துல அப்பொழுது அந்த கசிவும் நின்றுவிடும். ஆகவே இது நான் பார்த்த கங்கை கரையில நான் பார்த்த ஒரு பெரிய, நீங்க இதை மட்டும் இல்லை, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு கிராமத்துல நிறைய கோவில் இருக்கு. அதுல விரிஞ்சிபுரம், ஏன்னா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டா, என்னோட உரையாடக்கூடிய சுரேஷ் அவர்கள் தேவார ஸ்தலங்கள்ல அத்தனை தேவாரத்துல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அத்தனையுமே பயணம் செய்தவர். அதே மாதிரி நம்மளுடைய ஆழ்வாராதிகள் பாடிய அந்த அத்தனை திருப்பதிகளுக்கும் 2 திருப்பதிக்கு நம்மளால போக முடியாது. அந்த திவ்ய தேசங்களுக்கு அத்தனை தேசங்களுக்கும் அவர் போயிட்டு வந்தவர். அதனால அவருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த தவறை வந்து அவரால் சொல்ல முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்புவதற்கு நாம் தயாராக. நான் இப்போ ஏதோ கங்கை கரையில் நடக்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே நமக்கு என்ன தோன்றுகிறதுனா, இது ஏதோ நான் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டு போன மாதிரி, நீங்க நிகழ்ச்சி முழுசுமே நிறைய கதைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதனால இப்போ நிறைய பேர் நீங்க இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு, நீங்க வேலூர் பக்கத்துல இருக்க விரிஞ்சிபுரம், அந்த விரிஞ்சிபுரத்துக்கு நீங்க போனீர்களே ஆனால் அங்க பாலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்துல கட்டப்பட்ட கோவில். அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் என்பது பனை மரம். அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம், அந்த பனை மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பனங்காய் கருப்பாக இருக்கும். பொதுவா பனங்காய் என்பது கருப்பாகத்தான் இருக்கும். ஆனா அடுத்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த மரத்துல காய்க்கக்கூடிய
அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கற்பாக வந்துடும். இது மாறி மாறி ஒரு அனுமானமான ஒரு சமாதானம் நம்ம பக்கத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே கோவில்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கோவில் திருவிழாக்களை பார்க்கிறோம், கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கிறோம். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கட்டடக்கலை எப்படி அங்கே வந்து விருத்தியாகி இருக்கிறது. அது ஏன்னா ஜிடி நாயுடுவை பத்தி தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. சார் வந்து சந்திரசேகர ஐயா வந்து பயன்படுத்துற அந்த அந்த பெல்ட்டை சேர்ந்தவர்கள், கொங்கு நாட்டு பெல்ட்டை சேர்ந்தவர். ஜிடி நாயுடு அவர்கள்னா இது மாதிரியான புதுசாக விவசாயத்துல வந்து பல விதமான ஒட்டு சமாச்சாரங்களை எல்லாம் செய்தவர்கள் என்று அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு கூட யோஜனை எங்க தோன்றி இருக்கும் என்று கேட்டால் இந்த விருஞ்சிபுரத்துக்கு போயிருந்திருக்கலாம். இது என்னுடைய அனுமானம், அவ்வளவுதான். விருஞ்சிபுரத்துக்கு போயிருந்திருக்கலாம். என்னடா இந்த பனை மரத்துல ஒரு வாட்டி வந்து கருப்பா காய் காய்க்குது, அடுத்த வருஷமே வெள்ளைக்காய் காய்க்குது, அது விஷயமா தான் ஆராய்ச்சி பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா இதையெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல நம்ம நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல காலம் காட்டும் கல் ஒரு கல் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் அமைச்சிருக்காங்க. நீங்க அந்த கல்லை போய் பார்த்தீங்கன்னா 2 சரை இந்த சந்திர வட்டமாக இருக்கும். இப்படி ஒரு வட்டம், மேல இப்படி ஒரு வட்டம், அப்படிதான் இணையும். 1ல இருந்து 6 கீழே, மேல 6ல இருந்து 12 மேல. நீங்க அதுல ஒரு குச்சி எடுத்துட்டு போய் இதை காமிச்சீங்கன்னா அந்த குச்சியினுடைய நிழல் அந்த நேரத்துல என்ன டைமோ அந்த டைம் காமிக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விருஞ்சிபுரத்துல போய் பார்த்துட்டீங்கன்னா அதை உங்களால உணர முடியும். ஆகவே நம்மளுடைய கட்டிடக்கலை என்பது மிக சிறப்பாக தேசம் முழுசும், பாரத தேசம் முழுசும் இருந்ததாக அறிகிறோம். அது மூலமாக பலவிதமான நம்முடைய அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் நடந்திருக்கிறது.